அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள இடத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுக தலைமை நிலைய செயலாளர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அனைத்து கட்சியைச் சேர்ந்த கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த மேடையிலே ஏறவிருக்கிறார்கள். இதற்காக மிக பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் ஆகியோர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆய்வின் போது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போன்று அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் வினோத் செல்வம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன், மாவட்ட பொறுப்பாளர்கள் KS சீனிவாசன், அதே போன்று மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருக்கிறார்கள். 23ஆம் தேதி மதுராந்தகம் பகுதியிலே பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே மாபெரும் பொதுக்கூட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே நடைபெறவிருக்கிறது. இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 23ஆம் தேதி சென்னை வரவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் மேடை ஏறி பேசவிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மோடி வருகையொட்டி உச்சகட்ட பாதுகாப்பு அந்த பகுதியிலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பந்தல் அமைக்கக்கூடிய இடத்திலே ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்போடு இந்த மேடை அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் SP வேலுமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதே போன்று மத்திய அமைச்சர் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆகியோர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக உச்சகட்ட பாதுகாப்பு, குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து மதுராந்தகம் வரை 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியிலே வரக்கூடியவர்களுக்கு அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்ட மேடையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பங்கேற்பிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.